ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வீடியோவில் நான் பண்ண பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த டைமும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு சீரியல் கில்லர் பற்றி தான் நான் ஸ்டோரியை கொண்டு வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க, இந்த டைம் இன்னும் கொஞ்சம் ஹாரரோடு இருக்கும். ஸ்டோரி கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடய இருக்கும். ரோம்னா நம்மளுக்கு ஞாபகம் வர்றது என்ன? அழகான பெண்கள். உலகத்திலேயே எல்லா அழகான பெண்களும் ரோம்ல தான் இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அன்னைக்கு நைட்டு ரோம்ல எல்லா பெண்களும் ஹாப்பியா இருக்கும்போது ஒரு பெண் மட்டும் சில டெஸ்ட் டியூப்ஸ் வச்சு ஒரு பாய்சன் ரெடி பண்ணிட்டு இருந்தா. அவ்வளோ அழகான ஒரு ரோம்ல அந்த பொண்ணு மட்டும் ஏன் பாய்சன் பண்றா? அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அவளுக்கு ஒரு செல்ல பேரு கூட இருக்கு, சைக்கோ பாய்சன் குவீன். சரி, இப்போ நம்ம பார்க்க போலாமா? கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. திஸ் இஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் வித் ஜாஷ். Shadows breathe, the night turns ash. Sleep with fear, bedtime stories with Jash. இப்போ நீங்க கேட்பீங்க என்கிட்ட, ஜாஷ், அந்த காலத்தில் எதுக்கு பாய்சன் தேவைப்பட்டுச்சு? அதான் கத்தி, வாள், ஈட்டி, இந்த மாதிரி எத்தனையோ வெப்பன்ஸ் இருந்துச்சே, ஏன் பாய்சன் அப்படின்னு கேட்பீங்க. பாய்சன் வச்சு நம்ம நிறைய பண்ணலாம். அந்த காலத்தில் நிறைய ஹெர்ப்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு தான் இந்த பாய்சன்ல எடுத்தாங்க. இந்த பாய்சனை வச்சு என்னென்னலாம் பண்ணாங்கன்னா, ஹஸ்பண்ட்ஸ் ஒய்ஃபை கொல்ல ஆரம்பித்தாங்க, ஒய்ஃப்ஸ் சொத்துக்காக ஹஸ்பண்ட்ஸை கொல்ல ஆரம்பித்தாங்க, பொலிட்டீஷியன்ஸ் அவங்களோட எதிராளிகளெல்லாம் சைலண்ட்டாக முடிச்சு கட்டணும்னு பிளான் பண்ணாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த பாய்சன்ஸ் ஒர்க் ஆச்சு. இந்த பாய்சன் வச்சா ரத்தமோ இல்லை அலறலோ எதுவுமே கேட்காது, சைலண்ட்டாக டெத் தான். சம் ஆஃப் த பாய்சன்ஸ் எதுனா அக்கோனைட் மாதிரி பாய்சன்ஸ். இந்த மாதிரி பாய்சன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு புது விதமான விஷத்தை உருவாக்குறது தான் நம்ம ஹீரோயின் லொகஸ்டா ஆஃப் கல். இப்போ நம்ம லொகஸ்டா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், அவங்க பேர் என்னன்னா லொகஸ்டா ஆஃப் கல். கல்னா ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு ஊர். அந்த கல்ல ரோமன்ஸ் கைப்பற்றி ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த ரோமன்ஸில் அப்போ கல்ல ஆட்சி புரிஞ்ச ராஜா பேர் தான் கிளாடியஸ். கிளாடியஸ்க்கு ஒரு ஒய்ஃப் இருந்தாங்க, அக்ரிப்பினா. ஆனால் கிளாடியஸ் வழியாக பிறக்காத ஒரு பையன் இருந்தாங்க அக்ரிப்பினாக்கு. அவன் பேர் தான் நீரோ. கிளாடியஸ்க்கு ஒரு பையன், அவங்க மூலியமா ஒரு பையன் இருந்துச்சு, அவன் பேர் தான் பிரிட்டனிகஸ். இதுதான் டோட்டல் ஓவரால் இது. ஸோ இதில் பேசிக்காக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறவங்க, கிளாடியஸ் த கிங், அப்புறம் பிரிட்டனிகஸ் தான் ஒரிஜினல் சன், அக்ரிப்பினா அவங்களோட ஒய்ஃப், அக்ரிப்பினாவோட பையன் நீரோ, அப்புறம் நம்ம சீரீஸோட ஹீரோயின் லொகஸ்டா. இந்த 5 பேர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நான் முதலே சொல்ல மாதிரி ரோமன்ஸ் கால் நாட்டை ஆட்சி புரிஞ்சாங்க. அவங்க அங்கே இருக்கிற கால் மக்கள் எல்லாத்தையும் சிறை பிடிச்சாங்க. அப்போது ஜெயிலுக்கு போனவ தான் நம்ம சீரீஸோட ஹீரோயின் லொகஸ்டா. அங்கே ரொம்ப துன்புறுத்தினாங்க கால் மக்களை. ஆனால் ஒரு நாள் யாரோ லொகஸ்டா கிட்ட கிளாடியஸை கொல்லணும், அதுக்கு தகுந்த மாதிரி விஷம் கொடுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் கேட்டு வந்தாங்க. அப்போ லொகஸ்டாக்கு ஒரு சந்தேகம், நான் அப்படி அந்த பிளானுக்கு இணைஞ்சனா எனக்கு என்ன தருவீங்கன்னு. அப்போ அந்த பர்சன் லொகஸ்டாக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தாங்க, நீ இந்த ஜெயிலேருந்து வெளியில வருவ, வந்த உடனே பெரிய பணக்காரியா மாறுவ, எப்ப வேணாலும் இந்த பேலஸ்க்கு உனக்கு ஆக்சஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த டீல் லொகஸ்டாக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ அவ சில பாய்சன்ஸை ரெக்கமெண்ட் பண்ணி சில பாய்சன்ஸ் அவ ஹேண்ட்மேடாகவும் பண்ண ஆரம்பிச்சா. அன்னைக்கு நைட் கிளாடியஸ் தலைமையில் ஒரு பெரிய விருந்து நடைபெற்றுச்சு.
பக்கத்து ஊர் மக்கள் எல்லா ஆளுங்களும் வச்சு ஒரு பெரிய விருந்து. அந்த டேபிள் ஃபுல்லாக சாப்பாடு. கிளாடியஸ்க்கு இந்த மஷ்ரூம்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். மஷ்ரூம்ஸை ஆசையாக சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பிட்டோன்னே கிளாடியஸ் ஃபுல்லாக ரத்த வாந்தி. த்ரோட்டை பிடிச்சி அழுன்னு அழுகிறாரு. அப்போ அங்கிருந்த மருத்துவர்கள் போய் ஒரு ஃபெதரில் மருந்து எடுத்துட்டு வந்து அவரோட தொண்டையில தேய்க்க ஆரம்பிச்சாங்க. அதை தேய்க்க ஆரம்பிச்சோன்னே எச்சா தொண்டையை பிடிச்சு மூக்கிலெல்லாம் ரத்தம் வர கண்ணு விரிஞ்சு அப்படியே துடிச்சு செத்துட்டார். இப்படிதான் கிளாடியஸ் அன்னைக்கு நைட்டு கொல்லப்பட்டார். கிளாடியஸ் செத்தோனே அந்த ஃபுல் பேலஸோட கண்ட்ரோல் நம்ம நீரோக்கு வந்துச்சு. ஆனா நீரோ ஒரு ஆள் மேல கண்ணா இருந்தான். கொஞ்ச நாள் போச்சு. யார் யாருக்கெல்லாம் விஷம் வேணுமோ அவங்களுக்கெல்லாம் அவங்க பேரெல்லாம் எடுத்துட்டு போய் நீரோ லொக்கஸ்டாக்கு கொடுத்தான். லொக்கஸ்டா மேல நீரோக்கு ஒரு கண்ணு. அவ பாய்சன் பண்ணும்போது அவ பக்கத்துல நின்று அவ 2 கைகளையும் பிடிச்சு ஹக் பண்ணிப்பான். அவ சொல்லுவா, உன்னோட அடுத்த எதிராளிக்காக தான் நான் பாய்சன் பண்ணிட்டு இருக்கேன், நீ எதை பத்தி கவலைப்படாத நீரோன்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு பாண்ட் 2 பேத்துக்குள்ள ஆச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நீரோவோட ஸ்டெப் பிரதர் பிரிட்டனிகா ஒரு சூப்பரான ஒரு பெரிய விருந்தை வந்து அரேஞ்ச் பண்ணான். அந்த பெரிய விருந்தில் என்னாச்சுன்னா, அவனுக்கு பிடிச்ச ஒயினை குடிக்க ஆரம்பிச்சான். ஆனால் பிரிட்டனிக்காவுக்கு தெரியாது அந்த ஒயினில் இருக்கிறது ஃபாஸ்டாக கொள்கிற அக்கோனைட்டுன்னு. அந்த அக்கோனைட் இருக்கிற ஒயின் அவன் குடித்தோன்னே சிரிச்சுக்கிட்டே இருந்தவன் டக்குன்னு நிலை தடுமாறி கீழே விழுந்து வாயிலிருந்து ஃபுல்லாக நுறையா கத்தி கதறி அழுது பேரண்டு துடிச்சு செத்தான். பிரிட்டனிகா செத்ததுக்கு அப்புறம் லொக்கஸ்டாக்கு கிடைச்ச ப்ரிவிலேஜஸ் அங்க இருந்த யாருக்குமே கிடைச்சதில்லை. அவ்வளோ ஹாப்பியா ஜாலியா இருந்தா. நான் ஷியோரா சொல்றேன், ரோம்ல இருந்த எஸ்பெஷலி அந்த கால்ல இருந்த எந்த பெண்களுக்கும் அப்படி ஒரு ப்ரிவிலேஜஸ் கிடைச்சதே இல்லை. அவ்வளோ ப்ரிவிலேஜஸ் நீரோ கொடுத்தான். 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. அவ அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு நினைச்சா. அப்போ அங்க இருந்த அடிமைகள், அதாவது நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரோம் மக்கள், ரோம் அரசர்கள் கால் மக்களை சிறைப்பிடிச்சு அவங்கள ஜெயிலில் அடைச்சாங்களே, அந்த அடிமைகளுக்கு புது மிக்சர்ஸ்லாம் பாய்சனை கொடுத்தா. அந்த பாய்சன்ல சாப்பிட்டு அவங்க துடிக்க இறந்தாங்க. அதை கண் கூட ரசிச்சா. ஒரு சைக்கோ மாதிரி. ஸ்லேவ்ஸ்க்கு அடுத்தது லொக்கஸ்டா ஒரு பிளான் பண்ணான். நீரோக்கு இருக்கிற எல்லா எதிரிகளையும் முடிச்சு கட்டணும். அப்ப அங்க இருந்த ஒவ்வொரு செனட்டர்ஸா ஒவ்வொரு நாளா ரத்த வாந்தி எடுத்து சாக ஆரம்பிச்சாங்க. ஆனா ஒன்னு யோசிச்சு பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் லொக்கஸ்டாவா காரணம்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த ஜெயில வந்து பார்த்த அந்த பர்சன் யாரு? நீரோ தானே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது தப்பு. ஒரு ட்விஸ்ட் சொல்லிட்டா, நீரோ வந்து ஒரு பப்பெட். நீரோக்கு அரசாட்சி பண்ற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. நீரோக்கு அட்வைஸ் கொடுக்குற ஒரு பர்சன் இருந்தாங்க. அதுதான் அவங்க அம்மா அக்ரிப்பினா. அன்னைக்கு நைட்டு லொக்கஸ்டாவை வந்து சந்திச்சது அக்ரிப்பினா தான். அவளோட ஹஸ்பண்டே துடிக்க சாகணும்னு சொல்லிட்டு கேட்டது அக்ரிப்பினா தான். அவளோட ஹஸ்பண்டோட உண்மையான பையன் பிரிட்டனிக்காவை கொல்லணும்னு சொன்னதும் அக்ரிப்பினா தான். நீரோவோட ஒவ்வொரு எதிரிகளா ஒவ்வொரு செனட்டர்ஸா கொல்லணும்னு சொன்னதும் அக்ரிப்பினா தான். இத்தனைக்கு காரணம் இந்த அக்ரிப்பினா. ஆனா பழியெல்லாம் யாரு மேல போச்சு? நம்ம லொக்கஸ்டா மேல. லொக்கஸ்டா நல்லவன்ல சொல்லல, எல்லாரும் ஒரு விதமான சைக்கோ தான். அந்த சைக்கோனஸ் லொக்கஸ்டாக்கு அதிகமா இருக்கு, அக்ரிப்பினாக்கும் இருக்கு.
நாளடைவில் நீரோ கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரிப்பினா பேச்செல்லாம் கேட்கறது நிறுத்தினான். லொக்கஸ்டா சொல்றது அவனுக்கு வேத வாக்கா மாறிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அக்ரிப்பினா லொக்கஸ்டாவை தீர்த்து கட்ட நினைச்சா. அன்னைக்கு நைட்டு காவலாளிகளை வச்சு கொல்ல ட்ரை பண்ணான். ஆனா இதை தெரிஞ்ச லொக்கஸ்டா அதுக்கு முன்னாடியே நம்ம முந்தணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டே அக்ரிப்பினாவை தீர்த்து கட்டினான். அவ வச்ச கில்லர்ஸ் அக்ரிப்பினாவை குத்தி குத்தி கொன்னு அங்க இருக்கிற செவுத்துல எல்லாம் ரத்தம் பிழிச்சுன்னு தெரிச்சுது. அந்த அளவுக்கு கொடூரமா அக்ரிப்பினா கொன்னான். நீரோ அதை பார்த்துட்டு மனசு ரொம்ப நொந்து போயிட்டான். அம்மா இறந்ததுனால நீரோவோ மனசே இல்லாம ஒரு நாள் சூசைட் பண்ணி செத்தான். இப்படிதான் அவங்க ஸ்டோரி முடிச்சுது. ஆனா நீங்க யோசிப்பீங்க, அதான் எல்லாரும் செத்துட்டாங்களே, லொக்கஸ்டா என்னானா இன்னும் மக்களை கொன்னாளா அப்படிலாம் நீங்க கேட்பீங்க. அதுதான் இல்லை. நூரோக்கு அடுத்தது புதுசா வந்த ராஜா பேர் தான் எம்பரர் கால்பா. எம்பரர் கால்பா இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டு லொக்கஸ்டாவை எல்லாத்து முன்னாடி கைது செஞ்சு நடு தெருவில் வச்சு தூக்கு மேடையில் ஏற்றி கொன்னாரு. இப்படிதான் லொக்கஸ்டாவோட ஸ்டோரி முடிஞ்சுது. இப்ப சொல்லுங்க மக்களே, பவர், பணம், பாய்சன், அப்புறம் பழிவாங்கும் தன்மை, இதெல்லாம் சேர்ந்துச்சுன்னா ஒரு மனுஷனை, அப்ப ரோம்ல இருந்த ஒரு அழகான பெண்ணை கூட சீரியல் கில்லரா மாத்துது. அது அப்ப மட்டும் இல்ல, எல்லா காலகட்டத்திலையும் நடந்ததுதான். நெக்ஸ்ட் இதை விட சூப்பரான இன்னும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைஞ்ச ஒரு சூப்பரான சீரியல் கில்லர் ஸ்டோரியோட நான் உங்களை மீட் பண்றேன். கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. திஸ் இஸ் பெட் டைம் ஸ்டோரிஸ் வித் ஜஷ்.